அம்மாவும் மகளும் எப்படா இந்த சூரிய பகவான் வெளியில வருவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருந்திருப்பாங்க போல. இந்த பக்கம் மக, அந்த பக்கம் அம்மா, ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டாங்க. நல்லா சூரிய பகவான் வெளியில வந்த உடனே ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஆடவும் இல்லை அசைவும் இல்லை, அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்தாங்களா. அப்புறம் நல்லா உடம்பு நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குளிர் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கிறதுனால நம்மளாலே தாங்க முடியல. பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க. அது இல்லாம அவங்க கொஞ்சம் பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு. 1000 கண்ணு வேணும், பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இதை பார்த்துட்டே இருந்தா அப்புறம் என் பொண்ணுக்கு யாரும் சமைக்கிறது, அதனால நானும் என் பொண்ணை போய் ஒரு கொஞ்சிட்டு நானும் போய் தக்காளி சாதம் செய்யறேன், நீங்க கொஞ்சங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தக்காளி சாதம் செய்ய வந்துட்டேன். அப்புறம் சுண்டல்ல ஸ்நாக்ஸுக்கு வந்து ஊற வச்சிருந்தேன். சரி அதையும் அதோடய போட்டுடலாம், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலே அப்படியே தக்காளி சாதத்துல போட்டு அப்படியே செஞ்சுட்டு தயிர் பச்சடி வந்து வச்சாச்சு. இன்னைக்கு தான் எங்க வீட்டுல சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெந்தயக்கீரைக்காக வெந்தயத்தை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்குலாம் சுத்தம் பண்ணும்போது இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே தூக்கி போடாம வச்சிருந்தேன். ஒரு கொட்டாங்குச்சியில கூட பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை வந்து வளர்த்துடலாம், நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து கீரை வந்து கிடைச்சிரும். நல்லா ஒரு 5 பாக்ஸ்ல வந்து போட்டிருந்தேன். அப்புறம் எங்க வீட்டுக்கார மண்ணெல்லாம் எடுத்து தர சொல்லியிருந்தேன். அப்புறம் அவரு மண்ணெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் அதுல வந்து வெந்தயத்தை தூவி விட்டு, வெந்தயத்தை ஊற வச்சு வந்து போடலாம், ஊற வைக்காம வந்து போடலாம். எப்படி போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் சூப்பரா வந்து முளைச்சிரும். ஏன்னா வெந்தயத்தை ஊற வச்சு போட்டோம்னா சீக்கிரமா வந்து முளைப்பு வந்துடும். ஊற வைக்காம போட்டோம்னா ஒரு 2 நாள் ஆகும் அது முளைப்பு வரதுக்கு. அப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் கோகோ பீட்டை மேல போட்டுட்டு அப்படியே தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா 2 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வீட்டுக்கு தேவையான கீரை வந்து வந்துடும். நம்ம அப்படியே உடனே பறிச்சு உடனே சமைச்சு சாப்பிடும் போது அதோட ருசியும் வந்து சூப்பரா இருக்கும், மனசுக்கும் அவ்வளவு சந்தோஷமா வந்து இருக்கும். அப்புறம் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆட்டுக்கட்டாந்தரையெல்லாம் கூட்டிலாம் விளக்கமாறு கொஞ்சம் புதுசா அதனால நீட்டமா வந்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி விளக்கமாறு பெருசா இருந்தா கூட்டத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எல்லா பக்கமும் கூட்டி குமிச்சு வச்சுட்டேன். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் குப்பை எல்லாத்தையும் வாரி வச்சுட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.